வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வணக்கம் நண்பர்களே. மகாலட்சுமி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி விரதம் ஏன் மிகவும் சிறப்பானது? வீட்டிலேயே எளிமையாக எப்படி பூஜை செய்யலாம்? இந்த விரதம் கடைபிடித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சஷ்டி விரதம் என்பது முருக பெருமானுக்கு உகந்த திதியாகும். சந்திர மாதத்தின் 6வது நாளில் வரும் இந்த சஷ்டி தினத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும். சூரபத்மனை வென்று தர்மத்தை நிலைநாட்டிய தினத்தை நினைவூட்டும் வகையில் சஷ்டி வழிபாடு நடைபெறுகின்றது. இது தீமையை வென்று நன்மையை பெறும் அடையாளமாக கருதப்படுகின்றது. சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடை அணிந்து பூஜை அறையில் முருகப்பெருமானின் படம் அல்லது சிலையை வைத்து மலர், பழம், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை அனைத்தும் படைத்து வைக்கலாம். பின்னர் தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ என்ற முருக மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கலாம். அதன் பிறகு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். முடிந்தவரை அன்று சைவ உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் சில பழம் மற்றும் பால் மட்டும் அருந்தி விரதம் இருங்கள். சஷ்டி விரதத்தை பக்தியில் கடைபிடித்தால் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தை பேறு வேண்டுபவர்களுக்கு முருகப்பெருமாள் அருள் கிடைக்கும். குழந்தை பிறக்கும். தொழில், வேலை மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் விலகி மன அமைதி கிடைக்கும். தைரியமும் அறிவும் மற்றும் வெற்றி பெறும் சக்தி அதிகரிக்கும். உடல் நலம், ஆரோக்கியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகான பழனி மலையாண்டவா, உனை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வரவேண்டும் முருகையனே மயில் மீது வரவேண்டும் முருகையனே. முருகா 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 முருகா, அழகான பழனி மலையாண்டவா, உனை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா. திருப்பரங்குன்றம் முருகருக்கு அரோகரா. திருத்தணி முருகருக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா. பழமுதிர் சோலை முருகருக்கு அரோகரா. மருதமலை ஆண்டவருக்கு அரோகரா. பழனி ஆண்டவருக்கு அரோகரா. சுவாமி மலை ஆண்டவருக்கு அரோகரா. அரோகரா அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டா உங்களுக்கு எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். அனைத்து வேண்டுதலும் நிறைவேறும். சரிங்களா? யாருமே கவலைப்படாதீங்க. லைஃப்பில் கடவுள் நம்பிக்கை நம்ம எல்லோருக்குமே கண்டிப்பாக இருக்கணும், நிறைய இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையே நல்லாயிருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானமே கடவுளோட நம்பிக்கை தான். சரிங்களா? அது எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்பிக்கையாக சாமி கும்பிடுங்க. நல்லதே நடக்கும் நினைப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சரிங்களா? அனைவருக்கும் எப்படி சொல்கிறது, நல்லதே நடக்கும். நான் எனக்கு தோன்ற நேரம் ஃபுல்லாக நான் ஏன் சஷ்டியாக இருந்தாலும் சரி, எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, நான் என்னோடய முருகரை எடுத்து வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிடித்த கடவுள் முருக கடவுள். சரிங்களா? அவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி உதவி பண்ணுவாங்க.
வேறு யாராவது உருவத்தில் வந்து சின்ன சின்ன உதவிங்க கிடைக்கும் போது நான் வந்து நினப்பேன், நமக்கு வந்து முருகக் கடவுள் தான் வந்து உதவி செய்கிறாங்க அப்படி சொல்லி நினப்பேன். அந்த நம்பிக்கை வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாழ்க்கையை வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம ஜெயிச்சு கொண்டு போயிடலாம். சரிங்களா? அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.